டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். இன்றைய தினத்திலேருந்து ரொம்ப சிறப்பான எபிசோட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒரு 9லேருந்து 10 நாட்களுக்கு. ஏன்னா நாளையிலிருந்து நவராத்திரி துவங்குகிறது. ஆக இந்த 9 நாட்கள்லையும் நம்ம அழகான ஒரு அஷ்டகம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சிறப்பு விருந்தினர்களை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இசை விருந்தினர் நம்மளோட இணைய போகிறாங்க. ஒரு குட்டி சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்றைய தினத்துக்கான அஷ்டகம் இதெல்லாம் பார்த்துடலாம். நவராத்திரி முதல் நாள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அஷ்டகம் அப்படின்னா அன்னபூர்ணாஷ்டகம். உணவு, இந்த உலகத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கிறதே இந்த உணவுக்காக தான். ஆக இந்த உணவு நம்மளுக்கு அன்றாடம் கிடைக்கணும் அப்படின்னா அன்னபூரணியை வேண்டி சொல்லக்கூடிய அஷ்டகம் தான் இந்த அன்னபூர்ணாஷ்டகம். முதல்ல இந்த பாடலை பாடி காமிச்சிடுறேன். அதன் பிறகு அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்றைய நவராத்திரி முதல் நாளினுடைய சிறப்பு என்ன, சிறப்பு விருந்தினர் யாரு, அதெல்லாம் பார்த்துடலாம். நித்யானந்தகரி வராபயகரி சௌந்தர்ய ரத்னாகரி நிர்தூதாகில கோர பாபனகரி பிரத்யக்ஷ மாஹேஸ்வரி பிராலேயாச்சலவம்ச பாவனகரி காசிபுராதீஸ்வரி भिक्षां देहि कृपावलम्बनगरी माता अन्नपूर्णेश्वरी माता अन्नपूर्णेश्वरी. இந்த பாடல் கேட்டாச்சு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அன்னபூர்ணாஷ்டகம் முதல் பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரக்கத்தை உடைய அன்னபூரணியே, உன்னை நான் வணங்குகிறேன். பரிசையும் பாதுகாப்பையும் கொடுப்பவளே, என்னுடைய பாவங்களை நீக்குபவளே, உன்னை நான் சரணடைகிறேன். பெரிய தெய்வமான நீ எனக்கு தினமும் அன்னம், அதாவது உணவை வழங்குமாறு உன்னை அன்போடு வேண்டுகிறேன். அன்னபூரணியே, தாயே அப்படின்னு சொல்லிட்டு வணங்கும் விதமாக இரக்கமுடைய தெய்வமாக அன்னபூரணிய இந்த முதல் பாடல்ல சித்தரிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த முதல் அன்னபூர்ணாஷ்டக பாடலினுடைய அர்த்தமாக அமைஞ்சிருக்கு. சரி, நவராத்திரி சிறப்புக்குள்ள நம்ம போயிடலாமா? நவராத்திரி முதல் நாள் நாளைக்கு துவங்குது. நான் முதல் நாளே உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம், என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமே உதவியாக இருக்கும். ஆக நாளையிலேருந்து துவங்குகிறது. அக்டோபர் 3ஆம் தேதி நாளையிலேருந்து துவங்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இண்டிகேஷனுக்காகவே நான் அதே கலரில் புடவை தேடி ஒரு வழியாக நான் கட்டிட்டு வந்துட்டேன். ஆக முதல் நாளினுடைய சிறப்பு, அதனுடைய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் தான் நம்ம அணிஞ்சுக்கணும். இந்த முதல் 3 நாட்கள், நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கைக்கு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு. நவராத்திரி பத்தி நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம். அதுல முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. இந்த நவராத்திரி முதல் நாள்ல நம்ம கொடுக்க வேண்டிய நைவேத்தியம் சுவாமிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் மற்றும் காராமணி சுண்டல். இந்த முதல் நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்தோஷம், வெளிச்சம், அந்த இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமைதி, இது 3ஐயும் தரக்கூடிய தினமாக இந்த நவராத்திரி முதல் நாள் அமைஞ்சிருக்கு. இந்த முதல் நாளில் ரொம்ப சிறப்பாக நவராத்திரி விழாவை நம்மளுடைய திருவருள் டிவியில் தொடங்கி வைக்கிறதுக்காக நம்மளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க ஐயா திரு அனந்த சுப்பிரமணியன் அவர்கள். அவர்கள் தேவார ஓதுவார், சிறந்த ஒரு கர்நாடக இசை வித்வான், வாய்ப்பாட்டு மற்றும் மிருதங்க வித்வான். ஆக அவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய திருவருள் சேனல்ல சிறப்பிக்க போறாரு. ஐயாவை வரவேற்றலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நீங்க நவராத்திரி முதல் நாள்ல இந்த நிகழ்வை நீங்க துவங்கி வச்சதுக்கு ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்கு. நன்றி. ஓகே ஐயா, உங்களை பத்தி சொல்லுங்களேன். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பாடல்கள் கேட்டு கேட்டு நிறைய பாடின்னு இருக்கேன். என்னுடைய குரு அவர் நடராஜ ஓதுவார், அப்புறம் நாராயண ஐயங்கார், இவங்கெல்லாம் வெறுமனே பாடல்களை ஹார்மோனியத்தில் வாசித்து காமிப்பாங்க, அப்படியே பாட வேண்டியது. முறைப்படி சங்கீதம் சொல்லாமல் அப்படியே 72 மேலக்கர்த்தா ராகங்கள், இன்னும் அதிலேருந்து பிறந்த பல ராகங்கள், இவைகளெல்லாம் நானாக நிறைய கேட்டு கேட்டு பாடி தேவாரத்துலேயே நிறைய திருப்புகள்லேயும் நிறைய பாடல்கள், நிறைய ராகங்கள்லாம் புகுத்தி பாடி பல மேடைகள், பல கும்பாபிஷேகங்கள், இது மாதிரி இசை கச்சேரிகள் நடத்தி வந்துட்டுருக்கேன்.
ஆக அந்த கால அந்த குருகுல வாசத்திலேயே நீங்க வந்து வளர்ந்து நிறைய வந்திருக்கீங்க. அதிலேயே வளர்ந்துருக்கேன். உங்கள பார்த்தது எங்களுடைய பாக்கியம் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். இந்த நவராத்திரி முதல் நாள்ல வந்து நீங்க துவங்கி வைக்கிறீங்க. நவராத்திரியுடைய முதல் நாள் சிறப்பு நீங்க ஐயா சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நவராத்திரி வந்து துர்கா, லட்சுமி, சரஸ்வதின்னு 3 3 நாட்கள் தான் 9 நாட்கள்ல முடிந்துடுறாங்க. அதில் கடைசி இந்த 100 பாடல்கள் அபிராமி அந்தாதி. அதில் 8வது பாடல் தான் உங்களுக்கு வந்து துர்க்கையை பற்றி இருக்குது. ஏன்னா அது 100 பாடல்கள் அபிராமி அந்தாதிங்கிறது முதல் வரியை ஆரம்பித்து அதை முடிக்கும்போது அந்த ஆரம்பித்து அடுத்த வரி பாடலில் அடுத்த வரியை அதே வரியை ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி 100 பாடல்கள். இந்த 100 பாடல் முடியும் போது மறுபடியும் அந்த முதல் பாடல் என்ன அந்த 3வது பாடல் முடியுதோ அதே வந்து அந்த பாடல் முடியும், ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த அபிராமி அந்தாதிலேருந்து இந்த 8வது பாடல் இன்றைக்கு நான் 100 பாடலில் ஒரு பாடல் தான் துர்க்கையை பற்றி இருக்குது. அது பல ஆதீனங்கள்லாம் என்னை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா. தமிழ்நாட்டில். நிறைய ஐயா பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா, மக்களே நிறைய பட்டங்கள் சொல்லணும்னாலே அதுவே ஒரு எபிசோடுக்கு மேல போகும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பட்டங்கள். சிறப்பு என்னன்னா வந்து, நம்ம காலையில எழுந்து குளிச்சுட்டு சாதகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தேவார பணிய வந்து ரிஷிகேஷ்ல செஞ்சிருக்காங்க. ரிஷிகேஷ் எவ்வளவு குளிரா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதுல காலைல எழுந்து அந்த பச்சை தண்ணீல குளிச்சுட்டு போய் சுவாமி கிட்ட பாடுறது உண்மையிலே வாழ்க்கை உங்களுக்கு வந்து ரொம்ப தெய்வீகமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இறைவன் வந்து உங்களுக்கு கொடுத்த வரம். உங்கள சந்திச்சது எங்களுடைய பாக்கியம் ஐயா. எங்களுக்காக பாதி லைஃப்பில் வந்து பாதி நாள் வந்து நான் ரிஷிகேஷ், பாதி நாள் திருச்சி, பாதி நாள் திருவிடாமுத்தூர், அப்படி இருந்துட்டு கடைசியில் இப்போ சென்னையில் ராமாபுரத்தில் பையனோட சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமான நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்கேன். இருந்தாலும் இசை உங்கள எங்கே கண்டிப்பா போனாலும் என்ன இசை வந்து கூட்டிக்கிட்டே போகிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசி கேட்டுட்டோம். கண்டிப்பா உங்களுடைய குரல்ல அருமையான பாடல கேட்கணும். அதுவும் இன்னைக்கு துவக்க நாள் வந்து துர்க்கை அம்மன் பேர்ல இருக்கக்கூடிய இது ஒரு பாடல் எங்களுக்காக நீங்க பாடணும்னு கண்டிப்பாக, கேட்டு நிச்சயமாக, பாடலாங்களா? உறுதியாக. ஐயா இன்னைக்கு முதல் நாள் அதுவுமா எங்களுக்கு என்ன பாடல் பாட போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அபிராமி அந்தாதியிலேருந்து 8வது பாடல். அந்த பாடல் வந்து சிந்து பைரவி ராகத்திலேயே பாடி அத அதை அப்படியே விருத்தமா பாட போறீங்க. விருத்தமாக பாடி போலே என்ற ஆஹா! பாடல். அருமையான பாடல். கண்டிப்பா. இதுக்கு மேல நான் பேச விரும்பல. நீங்க பாடுங்க ஐயா. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்துடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிழன் தலைமேல் அந்தரே நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோகோன் கந்தரே கைத்தளர்த்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. ஏ, 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 ஏ. என்ன சொல்றதுப்பா? வார்த்தைகள் வரல. அழகா அது ஒரு விருத்தமா துவங்கி, ஆ எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச பாடல். என்னுடைய அ நான் கத்துக்கணும்னு என்னுடைய லிஸ்ட்ல இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான்ப்பா சொல்லணும். ஏன்னா, நீங்க பாடும்போது நீங்க உங்கள மறந்து சுவாமி கிட்ட உங்கள ஒப்படைச்சுட்டு நீங்க பாடுனது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு மாரி ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருந்த மாரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு முதல் நாள் அதுவும் வந்து சிறப்பா நீங்க வந்து அதுவும் குழந்தையாவே அம்பாள பாவிச்சு, ஃபர்ஸ்ட்டு அலங்காரத்துல தான் ஆரம்பிப்போம். கொலு வச்சதுக்கப்புறம். அழகா அலங்காரம் பண்ணி, குழந்தையாவே அம்பாள பாவிச்சு நீங்க இத வந்து துவங்கி வச்சிருக்கீங்க.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. நிறைய கர்நாடக இசை பாடகர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க தான் போறாங்க. இந்த 9 நாளும் 9 பேர் நவராத்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஆண்கள் வந்து பாடப் போறாங்க. அதாவது அவங்களுடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா, தேவிய அர்ச்சனை செஞ்சு, பூஜை செஞ்சு, அலங்காரம் செஞ்சு இப்படிதான் பாடல்கள் இருக்க போகுது. நெறைய டெய்லி அந்த கலர்ஃபுல் என்னன்னா, இவங்களோட நான் ட்வின்னிங்ல தான் வரப்போறேன். ஸோ அவங்க என்ன கலர் வந்து அந்த நவராத்திரிக்கு போட்டு வராங்களோ, நாங்க என்ன ட்ரெஸ் கலர் போடுறோமோ, அதே தான் நீங்க மறுநாள் போடணுங்கிறது தான் அர்த்தம். இப்ப நான் அக்டோபர் 3ஆம் தேதிக்கு நம்ம ஒரு நாள் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்ப நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்கலாம்ல. பாருங்க எவ்ளோ ஒரு முன்ஜாக்கிரதையா நான் யோசிச்சு உங்களுக்காக நான் எஃபோர்ட் எடுத்திருக்கேன். கரெக்ட்டுங்களா? அதனால நாளைய நவராத்திரி நீங்க கொலு எல்லாம் நீங்க வச்சுட்டு நீங்க துவங்கும்போது முதல் நாள் சிறப்பா மஞ்சள் மங்களகரமா துவங்கிருங்க. இந்த பாடலும் நீங்க மறுபடியும் நீங்க இன்னொரு தடவ கேட்டீங்க அப்டின்னா, அவ்ளோ ரம்யமா இருக்கும் கேட்கறதுக்கு. நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்கள சிறப்பிச்சதுக்கும், கௌரவிச்சதுக்கும் திருவருள் டிவி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. மறுபடியும் வணக்கம். கண்டிப்பா உங்களுடைய கச்சேரி எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நாங்க வந்து காத்துட்ருக்கோம். கண்டிப்பா. இறைவன் அதுக்கான அருள கண்டிப்பா. கொடுக்கணும் அப்படின்னு நிச்சயமா. அம்பாள் கிட்டயும் மனசார நாங்க கண்டிப்பா. பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். வணக்கம். ஆக மக்களே, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இந்த நவராத்திரிய துவங்கியிருப்பீங்க. இதேபோல 9 நாட்களும் சிறப்பு விருந்தினர்களோட உங்கள நான் சந்திக்கிறேன். திருவருள் டிவில. ஆனா அத நீங்க பார்க்கணும் அப்படின்னா, திருவருள் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அண்ட் பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. நாளைய எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஐயா அனந்த சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் சுஜிதா. நன்றி.